அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி மேக்கிங் வீடியோவில் இந்த கிஃப்ட் பாக்ஸ் பண்ண போகிறோம். இந்த கிஃப்ட் பாக்ஸ் இதுமாதிரி சிறுசு இல்லைங்க, கொஞ்சம் பெரிய பாக்ஸாக பண்ண போகிறோம். அதாவது 15க்கு 10 உயரம் 5 இன்ச்சு கொடுக்கலான்னு இருக்கேன். ஓகேங்களா, 5 இன்ச்சு கொடுக்குறேன். இந்த பாக்ஸ் நாங்கள் எங்கள் ஷாப்பில் ஒரு 4,000 to 5,000 எடுக்கிறவங்களுக்கு கிஃப்ட் ஹேம்பராக கொடுத்துருக்கோம். இப்போ அந்த பாக்ஸை எப்படி பண்ணணும்னு பார்க்குறோம். இதில் குறைஞ்சபட்சம் ஒரு 10 சாரீ வைக்கலாம். இப்போ சாரீஸ்லாம் வச்சு அடுக்கணும்னா கீழே விழுந்துடும் இல்லையா, இதில் ஒரு 10 சாரீ அடுக்கி நீட்டாக தனியாக எடுத்து வைக்கலாம். இது ஃபினிஷிங்கில் பாருங்கள், ரொம்ப சூப்பராக இருக்கும். நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பார்த்து உங்களோட ட்ரெஸ்ஸை சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ வாங்க, இப்போ இது சைஸு நான் அகலம் ஒரு 10 இன்ச்சு எடுத்துக்கிறேன். 9.5 இருந்தாலே போதும். 9.5 இருந்தாலே போதும். நான் ஒரு 10 இன்ச்சு எடுத்துக்கலாம்னு நினைக்கிறேன். ஏன்னா ஒரு டாப்பே அவ்வளோதான் வரும். நான் 10 இன்ச்சு எடுத்துக்கிறேன். ஓகேங்களா, 10 இங்கேயும் 10 இங்கேயும் 10 வச்சு நான் மார்க் பண்ணிக்கிறேன். இப்போ இந்த இதை நான் கட் பண்ணி எடுத்துடுறேன். ஓகேங்களா, இப்போ 10 இன்ச்சு வச்சுருக்கோமா. இப்போ இங்கே 15 இன்ச்சு, 15க்கு 10. ஓகேங்களா, அதனால் நான் 15 வச்சு மார்க் பண்ணிக்கிறேன். 15. இப்போ ஒயரை நான் 5 இன்ச்சு வைக்கலான்னு இருக்கேன்னு சொன்னேன் இல்லையா, அதனால் 15 இன்ச்சு 20, 25. அதே மாதிரி இங்கேயும் 15, அதுக்கப்புறம் 20, 25. சைடு இந்த இருக்கு இல்லைங்களா, இந்த சைடு பீஸு இந்த இது எடுத்திருக்கேன். இப்போ இந்த பாக்ஸுக்கு இந்த சைடு பீஸ் எடுத்திருக்கேன். இப்போ இதோட குறுக்கு பீஸு நான் எடுக்கணும். ஓகேங்களா, குறுக்கு பீஸு 15.25, 15.25, 30 இருக்கணும். இது எவ்வளோ இருக்குன்னா 25 இருக்குது. அப்போ இங்கிட்ட நான் எடுத்துக்கிறேன். ஒரு 5 இன்ச்சு 10. ஃபஸ்ட்டு ஒரு 5, செகண்ட் ஒரு 5, 10 இன்ச்சுக்கு மார்க் பண்ணிக்கிறேன். இப்போ இதோட கட்டிங்லாம் வீடியோலாம் பாருங்கள். இந்த கட்டிங் போட்டிங்கனாலே உங்களுக்கு காமனாக எல்லா பாக்ஸுக்கும் கட்டிங் போட்டுடலாம். நான் இந்த குறுக்கு அளவு எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறம் குறுக்க நான் வெட்டிக்கிறேன். இப்போ இதில் 15.25. ஓகேங்களா,
15.25க்கு ஒரு கோடு கம்மியாக தான் எடுத்திருக்கேன். ஏன்னா அதான் கரெக்டாக இருக்கும். இப்போ இந்த பாக்ஸோட பாட்டத்துக்கு நான் ரெடி பண்ணிட்டேன். டாப்பு வந்து இந்த பாக்ஸை முடிஞ்சதுக்கப்புறம் அளவு எடுத்து நம்ம வெட்டிக்கலாம். எனக்கு அளவு தெரியும், அதனால் அந்த அளவை வச்சு நான் வெட்டிடலாம்னு நினைக்கிறேன். இப்போ நான் டாப்புக்கும் வெட்டிடுறேன். ஓகேங்களா? இப்போ 15.5 வேணும். கூட தான் இருக்குது. இப்போ இங்கே 10.5 இந்த நீளம் வந்து 10.5க்கு அதே மாதிரி தான். 10.5க்கு ஒரு கோடு கம்மியாகவே எடுத்துக்கிறேன். இந்த பக்கமும் 15.5க்கு ஒரு கோடு கம்மியாகவே நான் வெட்டிக்கிறேன். ஏன்னா இது நான் ரெகுலராக வெட்டுறதுனால எங்களுக்கு அளவு தெரியுது. ஓகேங்களா? முடிஞ்ச அளவு செக் பண்ணிக்கங்க. ஏன்னா ஒரு சில டயத்தில் நானே மறந்துடுறேன். 15.5க்கு 15.25 வச்சு வெட்டி போடுறேன். இந்த பாக்ஸோட ப்ரைஸு வந்து நான் இங்கே வந்து மேனுஃபேக்சரிங் நான் ப்ரைஸ் கொடுக்குறது, இந்த பாக்ஸோட ப்ரைஸு 350 ரூபா கொடுக்குறேன். ஓகேங்களா? நீங்களும் அதை மாதிரி ட்ரை பண்ணிங்கன்னா நீங்களும் கொடுக்கலாம். இப்போ நான் இதுக்கு வந்து இந்த மாதிரி மேலே மூடிக்கு வந்து இந்த மாதிரி பெரிய ஜெருகு, இதில் சின்ன ஜெருகு ஒட்டிருக்கோம் இல்லையா, இதில் இப்படி பெரிய ஜெருகு ஒட்ட போகிறேன். இப்போ மேலேயும் கோரை ஒட்டி இங்கேயும் நம்ம பெரிய ஜெருகு ஒட்ட போகிறோம். அதனால் 1.5 இன்ச்சு வேணும். இப்போ எந்த அளவு எடுத்துன்னு தெரியாமல். ஓகே, இது இந்த பாக்ஸோட சைடு பக்கம் இருக்கு இல்லையா, இந்த சைடு அளவு தான் மொதல் எடுத்துக்கிறேன். நான் இப்போதைக்கு 1.5 இன்ச்சு மார்க் பண்ணி 2 எடுத்துக்கிறேன். ஒரு 4 1.5 இன்ச்சு போட்டு எடுத்துக்கிறேன். அட்டையை யூஸ் பண்ணுறதுக்கு பயங்கரம். 1.5 3 4.5 ஒரு 6. ஓகேங்களா? 4 இது முன்னாடி 2 சைடு 2னால 1.5 3 4 6. இப்போ இதை நான் தனியாக விட்டுருவோம்.